ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க வந்து மீஷோ ஆப்பை யூஸ் பண்ணி எதனா ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணுவீங்க. அப்படி ஆர்டர் பண்ணும்போது நீங்க ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்டை எதனா ஒரு டேட்ல வந்து டெலிவரி வந்து கொடுப்பாங்க. அப்படி டெலிவரி கொடுக்கும்போது அந்த டேட்ல வந்து டெலிவரி பாய் வந்து கொண்டு வந்து அந்த ப்ராடக்ட்டை உங்க கையில வந்து கொடுக்கணும். அப்படின்ற பட்சத்துல சம்டைம்ஸ் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து அந்த டேட்ல வந்து வர்றதுக்கு சீக்கிரமாவும் வரலாம், லேட்டாவும் வரலாம். சம்டைம்ஸ் லேட் ஆகும்போது நீங்க வந்து டெலிவரி பாயை நீங்க கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி டெலிவரி பாயை கான்டாக்ட் பண்றதுக்கான டெலிவரி பாயோட ஃபோன் நம்பர் ஈஸியா வந்து எடுத்து கால் பண்ற மாதிரி கொடுத்திருந்தாங்க. இப்போ வந்து ஜஸ்ட் கொஞ்சம் உள்ள போயிட்டு டெலிவரி பாயோட கான்டாக்ட் நம்பரை எடுக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டெலிவரி பாயோட கான்டாக்ட் நம்பரை எப்படி நம்ம எடுக்கிறது, எடுத்து அவங்களுக்கு கால் பண்ணி நம்ம பேசுறது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய மீஷோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து என்னுடைய மீஷோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இப்ப இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல வந்து பாருங்க, மை ஆர்டர்ஸ் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. மை ஆர்டர்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்ப இதுல வந்து பாருங்க, நீங்க ஆர்டர் பண்ண அந்த ப்ராடக்ட் வந்து இருக்கும். ஜஸ்ட் அந்த ப்ராடக்ட் மேல வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட் தான் வந்து இப்ப உங்களுக்கு டெலிவரி வந்து குடுத்திருப்பாங்க. ஓகே, எந்த ப்ராடக்ட் டெலிவரி குடுத்திருக்காங்களோ அந்த ப்ராடக்ட் மேல வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்ப நான் வந்து இத வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இப்ப இந்த பேஜ்ல வந்து பாருங்க, உங்களுக்கு இதுல ஏஜென்ட் நியர்பை வியூ டீடைல்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இத வந்து கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்ப இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ட்ராக்கிங் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஓப்பன் ட்ராக்கிங் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓப்பன் ட்ராக்கிங் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லோடிங் ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு டெலிவரி சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்ப இதுல வந்து பாருங்க, அரைவிங் டுடே சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல ப்ளீஸ் லாகின் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து உங்களுடைய ஃபோன் நம்பரை நீங்க வந்து என்டர் வந்து பண்ணணும். இதுல வந்து பாருங்க, லாகின் வித் ஃபோன் நம்பர் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. லாகின் வித் ஃபோன் நம்பரை கிளிக் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்க வந்து மீஷோ ஆப்பை எந்த ஃபோன் நம்பர்ல லாகின் பண்ணிருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பர், நீங்க டெலிவரி அட்ரஸ்ல எந்த ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த ஃபோன் நம்பர் தான் அதை வந்து என்டர் பண்ணணும். நீங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து நான் என்டர் வந்து பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்ட பிறகு இப்ப இதுல வந்து பாருங்க, கெட் ஓடிபி சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. கெட் ஓடிபி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கெட் ஓடிபி வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா லோடிங் ஆகி இப்ப அந்த ஃபோன் நம்பருக்கு வந்து பாருங்க, இப்போ ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஓடிபி பார்த்து இதுல சரியா என்டர் பண்ணணும். இப்ப நீங்க வந்து உங்களுக்கு ஓடிபி எதுவும் ஜெனரேட் ஆகல அப்படின்னா, இப்போ ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி நீங்க வந்து பேக் வந்துருங்க. நடுவுல இருக்கக்கூடிய அந்த பட்டனை கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு, இப்போ உங்களுடைய மெசேஜ் ஆப் ஓப்பன் பண்ணுங்க. மெசேஜ் ஆப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இப்படி வந்து மெசேஜ் வந்திருக்கும் டெலிவரி சொல்லிட்டு. இப்ப இதுல வந்து பாருங்க, அந்த ஓடிபி வந்து வந்திருக்கும். இந்த ஓடிபி நோட் பண்ணிக்கோங்க. இல்லன்னா காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு வந்து அதுல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் நோட் பண்ணிட்டேன். நோட் பண்ண ஓடிபி கொண்டு வந்து இந்த இடத்துல நான் என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஓடிபி என்டர் பண்ணி முடிச்சுட்டேன். என்டர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து லோடிங் வந்து ஆகுது. லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு வந்து பாருங்க, நெக்ஸ்ட் கிரியேட் யுவர் ப்ரொஃபைல் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கான ப்ரொஃபைல வந்து நீங்க கிரியேட் வந்து பண்ணணும். இப்போ இதுல வந்து பாருங்க, ஃபுல் நேம் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. இப்போ வந்து உங்களுடைய ஃபுல் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. சரியான நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான ஃபுல் நேம் வந்து என்டர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இமெயில் ஐடி கேட்கறாங்க. உங்களுடைய இமெயில் ஐடி வந்து சரியான இமெயில் ஐடி வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து என்னோட இமெயில் ஐடி வந்து என்டர் வந்து பண்ணிட்டேன். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஃபோன் நம்பர். ஃபோன் நம்பர் வந்து ஆல்ரெடி இதுல ஆட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, எல்லாமே என்டர் பண்ணிட்டு சப்மிட் வந்து கிளிக் பண்ணுங்க. சப்மிட் கிளிக் பண்ணும்போது ப்ரொஃபைல் டீடைல்ஸ் ஆடட் சொல்லிட்டு வரும். இப்போ வந்து பாருங்க, நம்ம சக்சஸ்ஃபுல்லா ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. நீங்க ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க, உங்களுக்கு டைரக்ட்டா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து ஃபுல் டீடைல் வந்து பாத்தீங்கன்னா குடுத்திருப்பாங்க. இப்போ வந்து ஈஸியா வந்து நீங்க ட்ராக் வந்து பண்ணிக்கலாம். இதுல வந்து ட்ராக்கிங் டீடைல்ஸ் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, உங்களுக்கு பக்கத்திலேயே ஆர்டர் டீடைல்ஸ் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. இது வந்து ட்ராக்கிங் டீடைல்ஸ் அப்படின்றது உங்களுக்கு பொருளை கொண்டு வருது. ஆர்டர் டீடைல்ஸ் அப்படின்றது உங்களுடைய அந்த நீங்க வந்து குடுத்திருக்கக்கூடிய அட்ரஸ், அந்த ஃபோன் நம்பர், அமௌண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸ் வந்து குடுத்திருப்பாங்க. ஓகே, இப்ப நமக்கு வந்து பாருங்க, ட்ராக்கிங் டீடைல்ஸா நமக்கு வந்து தேவை. நம்ம வந்து அட்ரஸ் எல்லாமே சரியா தான் குடுத்திருப்போம். அதனால வந்து பாருங்க, இதுல ட்ராக்கிங் டீடைல்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. இது வந்து நம்ம கிளிக் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ட்ராக்கிங் டீடைல்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ட்ராக்கிங் டீடைல்ஸ் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இப்ப இந்த பேஜ் வந்து வந்துரும். இப்ப இதுல வந்து பாருங்க, அவுட் ஃபார் டெலிவரி சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. இதுல வந்து பாருங்க, கால் டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. இதுல கால் டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. அந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இத வந்து நான் கிளிக் பண்றேன். இப்போ நீங்க இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணும்போது இப்ப கீழ வந்து பாருங்க, அந்த டெலிவரி பாயோட நம்பர் வந்து குடுத்திருப்பாங்க. அந்த ஏஜென்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா குடுத்திருப்பாங்க. இப்ப வந்து பாருங்க, உங்களுடைய டெலிவரி பாயோட நம்பர் வந்து கீழ குடுத்திருக்காங்க. அந்த நம்பர நீங்க காப்பி பண்ணிட்டு பேக் போயிட்டு நீங்க கால் பண்ணாலும் சரி, அப்படி இல்லன்னா நீங்க டைரக்ட்டா கூட கால் பண்ணலாம். இதுல வந்து பாருங்க, கால் ஆர் டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. இதுல கால் அவர் டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்ப டைரக்ட்டா வந்து உங்களுடைய டயல் பேட்ல வந்து அந்த நம்பர் வந்து ஆட் ஆயிடும். நீங்க டைரக்ட்டா அவங்களுக்கு வந்து நீங்க கால் பண்ணி நீங்க பேசிக்கலாம். ஓகே, இப்ப எக்ஸாம்பிளுக்காக அந்த நம்பர் வந்து ஆட் ஆயிடுச்சு. இதுல வந்து பாருங்க, இதுல கால் ஐகான் இருக்கு. அத வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு கால் போகும். இப்ப வந்து அவங்களுக்கு நீங்க கால் பண்ணி பேசிக்கலாம். எந்த இடத்துல இருக்கீங்க, எப்போ வருவீங்க, நீங்க இந்த பிளேஸ்க்கு வரணும் அப்படி சொல்லிட்டு நீங்க உங்களுக்கான டீடைல்ஸ் வந்து நீங்க குடுத்துக்கலாம். ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஓகே. இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இது போல நம்மளுடைய மீஷோல நம்ம வந்து டெலிவரி பாயோட நம்பர எடுக்கிறதுக்கு ஒரு தடவ நீங்க ப்ரொஃபைல கிரியேட் பண்ணிட்ட பிறகு, அதுக்கப்புறம் நீங்க திரும்ப திரும்ப கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க திரும்ப போயிட்டு நீங்க டைரக்ட்டா டெலிவரி பாயோட நம்பர வந்து எடுத்துக்கலாம். ஓகே. நான் திரும்ப வந்து அந்த ஆர்டர்ஸ்குள்ளயே போயிட்டேன். மறுபடியும் நான் ஆர்டர் பண்ண அந்த ப்ராடக்ட்குள்ள நான் வந்து போயிடுறேன். நான் அந்த டெலிவரி இப்ப குடுக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்குள்ள போயிட்டேன். போயிட்ட பிறகு இதுல வந்து பாருங்க, ஏஜென்ட் நியர்பை வியூ டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு இதுல இருக்கக்கூடிய ஓப்பன் ட்ராக்கிங் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓப்பன் ட்ராக்கிங் கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து நமக்கு டைரக்ட்டா அந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருவாங்க. இப்ப வந்து பாருங்க இந்த பேஜ் கீழ ஸ்க்ரோல் பண்ணும்போது ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு குடுத்துருவாங்க. இப்ப இதுல வந்து பாருங்க கால் டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் சொல்லிட்டு இப்ப அது அந்த ஆப்ஷன் வந்து இருக்கும். அத கிளிக் பண்ணி நீங்க ஏஜென்ட்க்கு டைரக்ட்டா நீங்க கால் பண்ணிக்கலாம். திரும்ப வந்து நீங்க ப்ரொஃபைல கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஓகே. இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான் நம்ம மீஷோல டெலிவரி பாயோட ஃபோன் நம்பர வந்து எடுக்கணும். எடுத்து அவங்களுக்கு கால் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.